வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் எடுத்துக்காட்டு 8இல் 12 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள 200 குடும்பங்களின் வாராந்திர செலவு குறிப்புகளின் இடைநிலை அளவு காண்க. அதாவது 200 குடும்பங்களோட ஒரு வாரத்தில் செய்யக்கூடிய செலவுகள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இடைநிலை அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, வாராந்திர செலவு 0லேருந்து 1000, 1000லேருந்து 2000, இந்த மாதிரி 4000லேருந்து 5000 வரைக்கும் இருக்கு. இது என்ன அப்படின்னா வகைப்படுத்தப்பட்ட நிகழ்வெண் பரவல். அப்போ இதுக்கு ஃபார்முலா வேற மாதிரியான ஃபார்முலா வரும். அப்படியே நம்ம கணக்கை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, இந்த வாராந்திர செலவு எடுத்து எழுதிட்டோம். இந்த குடும்பங்கள் எண்ணிக்கை அப்படியே எழுதியாச்சு. இந்த மாதிரி இருந்த அட்டவணையை இந்த மாதிரி மாற்றி எழுதியாச்சு. நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும்னா குவிவு நிகழ்வெண் வேணும். அப்போ குவிவு நிகழ்வெண்ணை கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல இந்த 28 அப்படியே எழுதிருங்க. அதுக்கடுத்து 28ஐயும் 46ஐயும் கூட்டணும். 28ஐயும் இந்த 46ஐயும் கூட்டணும். கூட்டலாம். இந்த 46ஐயும் கூட்டுங்க. 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14, 14க்கு 4 மிச்சம் 1, 5, 5 2 7, 74. இப்போ பாருங்க, இந்த 74ஐயும் இந்த 54ஐயும் கூட்டணும். 74 + 54 கூட்டுங்க. 4ஐயும் 4ஐயும் கூட்டினா 8, 5 7 12, 128. இப்போ எதை கூட்டணும்? 128ஐயும் இந்த 42ஐயும் கூட்டணும். கூட்டுங்க. என்ன வரும் பாருங்க. 2 8 10, 10க்கு 0 மிச்சம் 1, 5 5 2 7, 1 வந்துடும். 170. சரியா? அதுக்கு அடுத்தது பாருங்க, நமக்கு என்ன வரும்? 30 இருக்கா? இந்த 170ஐயும் இந்த 30ஐயும் கூட்டிடுங்க. கூட்டினா என்ன வரும்? 200 வரும். சரியா? நீங்கள் இது எல்லாத்தையும் கூட்டினாலும் நமக்கு எவ்வளோ தான் வரும்? 200 தான் வரும். அப்போ மொத்த நிகழ்வெண் எத்தனை? 200. இப்போ நம்ம நேரடியாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா இடைநிலையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இடைநிலை பிரிவை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எந்த பிரிவு இடைவெளியில் இடைநிலை வரும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, இடைநிலை பிரிவு n/2வது மதிப்பு என்ன இருக்கு? 200 இருக்கு. 200 இரட்டைப்படை எண். அதனால என்னது? n/2வது மதிப்பு. ஒற்றைப்படைன்னா அது வேற ஃபார்முலா. சரியா? இப்போ பாருங்க, என்னோட மதிப்பு என்ன? 200/2. கேன்சல் பண்ணுங்க. 2 2. அப்போ 100 இல்லையா? அப்போ 100வது மதிப்பு. 100வது மதிப்பு தான் நமக்கு என்னவாக இருக்கும்? இடைநிலை பிரிவாக இருக்கும். இந்த குவிவு நிகழ்வுன்னு பாருங்க, 100 இருக்கா? 100 இல்லை. அப்போ 100க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 128. இந்த 128க்கு நேராக இருக்கக்கூடிய பிரிவு இடைவெளி இருக்கு இல்லையா? இதுதான் இடைநிலை நமக்கு வரக்கூடிய ஆன்சர். 2000 3000 நடுவில் இருக்கும். அப்போ இடைநிலை பிரிவு எவ்வளவு? 2000லிருந்து 3000க்குள்ள இருக்கும். சரியா? இப்போ நமக்கு சில மதிப்புகள் தேவை. n/2 முதல்ல வேணும். n/2ன்னா பாருங்க, என்னோட மதிப்பு எவ்வளவு? 200. என்ன செஞ்சிடணும்? 2 கொண்டு வகுத்தோம்னா அப்போ 100 வந்துடும் இல்லையா? 100. அதுக்கு அடுத்தது எல்லுன்றது வேணும். எல்லுன்றதுன்னா நம்ம இந்த இடைநிலை பிரிவு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதில் லோயர் லிமிட்ஸ், லோயர் கீழ்ப்புற எல்லை. அப்போ கீழ்ப்புற எல்லை என்ன? பாருங்க, 2000 3000. இதான் என்னது? கீழ்ப்புற எல்லை. எல்லோட மதிப்பு 2000. அதுக்கு அடுத்தது எம் வேணும். எம்ன்றது என்ன அப்படின்னா பாருங்க, நம்ம இங்கே இது கண்டுபிடிச்ச பிரிவு இடைநிலை பிரிவு கண்டுபிடிச்சி இந்த இடைநிலை பிரிவுக்கு மேலே இருக்கக்கூடிய நிகழ்வெண் இதுதான் என்னது? எம். அதுக்கு அடுத்தது எஃப் வேணும். எஃப்னா என்னன்னா இந்த இடைநிலை பிரிவு இருக்கு இல்லையா? இந்த இடைநிலை பிரிவில் இருக்கக்கூடிய நிகழ்வெண் குடும்பங்களின் எண்ணிக்கை இதான் என்னது? எஃப். அதுக்கு அடுத்தது சி வேணும். சின்னா என்னன்னா பிரிவு இடைவெளி. பாருங்க, இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். என்ன? இதில் இந்த 1000 0 கழிங்க 1000, 2000 1000 கழிச்சா 1000, 3000 2000 கழிச்சா 1000, 4000 3000 கழிச்சா 1000. இப்போ இது எல்லாமே பிரிவு இடைவெளி என்ன? 1000 கூடி இருக்கா? அப்போ பிரிவு இடைவெளி 1000. இந்த மதிப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதணும். சரியா? பாருங்க, இந்த பிரிவு இடைவெளி இருக்கு இல்லையா? அதனுடைய கீழ்ப்புற எல்லை தான் எல். அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய நிகழ்வெண் இருக்கு இல்லையா? அதுதான் எஃப். இந்த பிரிவு இடைவெளிக்கு மேலே முன்னால இருக்கக்கூடியதான் என்னது? முன்னால் இருக்கக்கூடிய குவிவு நிகழ்வெண் தான் என்னது? எம். சரியா? இதுலேயும் குழப்பிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. இப்போ வாங்க அப்படியே எடுத்து பண்ணலாமா? பாருங்க, எம்மோட மதிப்பு என்ன? 74. சியோட மதிப்பு என்ன? 1000. அதாவது இந்த பிரிவு இடையில நீளம் 1000 1000 இருக்கா? அதனால 1000. எஃப்ன்றது என்ன? நிகழ்வெண் 54. இப்போ பாருங்க, ஃபார்முலா பாருங்க. இடைநிலை அளவுக்கான ஃபார்முலா L + n/2 - m/f × c. அப்படியே மதிப்புகளை பிரதிடுங்க. ஈக்குவல் டு எல். எல்லுன்னா கீழ்ப்புற எல். இங்கே எடுத்து எழுதியிருக்குமா? 2000 + n/2. n/2ஓட மதிப்பு என்ன? 100
மைனஸ் எம். எம்மோட மதிப்பு பாருங்க 74 பை எஃப். எஃபோட மதிப்பு பாருங்க 54 இன்ட்டு 1000 ஈக்குவல் டு என்ன வரும்? 2000. 100ல் 74 கழிச்சோம்னா 26 பை 54 அப்படியே வந்துடும் இன்ட்டு 1000. சரியா? இப்போ இந்த இடத்துல 2வது படிச்சு கேன்சல் பண்ணலாமா பாருங்க. இந்த இடத்துல 2வது படிச்சு கேன்சல் பண்ணா 13 2 26, 27 2 54 ஈக்குவல் டு இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க 2000 பிளஸ் 13 பை 27 பெருக்கல் 1000. சரியா? இப்போ பாருங்க 13 27 கொண்டு வகுத்துட்டு 1000 கொண்டு பெருக்க போறோம். நான் வகுத்து காமிக்கிறேன் பாருங்க. எதை கொண்டு வகுக்க போறோம்? 13 வகுக்க போறோம். எதை கொண்டு? 27 கொண்டு வகுக்க போறோம். வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்கே 0 சேர்த்துருங்க, இங்கே 0 சேர்த்து புள்ளி வச்சுருவோம். அப்போ 130. 130ல் எத்தனை 27 இருக்கும்? 4 இருக்குமா? பாருங்க 4 27 108 கழிச்சிருங்க. 10 10ல் 8 கழிச்சோம்னா 2. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2 இருக்கும் இல்லையா? 2ல் 0 கழிச்சா 2 முடிஞ்சது. இப்போ மறுபடியும் 0 சேர்த்துக்கலாம். 220. 220ல் எத்தனை 27 இருக்கும்? 8 இருக்கும். அப்போது 8 27 பெருக்கி எழுதணும். 8 56 6 மிச்சம் 5 8 2 16 5 கூட்டினா 21 கழிச்சிருங்க. என்ன வரும்? 10 10ல் 6 கழிச்சா 4. இங்கே என்ன இருக்கும்? 1 தான். 1ல் 1க்கு 0 0. அப்போ வெறும் 4 மட்டும்தான். திரும்ப இப்போ 0 சேர்த்துக்கலாமா? இப்போ 40. 40ல் எத்தனை 27? ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு 27 தான். 40ல் 27 கழிச்சா 13. இப்போ திரும்ப என்ன செய்யலாம்? 0 சேர்க்கலாமா? 180. பாருங்க இங்கே ஆரம்பிச்ச இடத்தையே வந்திருக்கோம். இதே தான் திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு இந்த வகுத்தில் நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா 0.481 திரும்ப 481 தான் வரும். 130 வந்துருச்சு இல்லையா? அப்போ திரும்ப வகுக்கும்போது 4 தடவை வரும், 8 தடவை, 1 தடவை, திரும்ப அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வகுத்தில் இதோட முடிச்சு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. ஈக்குவல் டு 2000 2000 ப்ளஸ் 13 27 கொண்டு வகுக்கும்போது என்ன வந்திருக்கு? 0.481 481 பெருக்கல் 1000. இந்த பெருக்கல் 1000 அப்படி வந்துடும். இப்போ பாருங்க இது 1000 கொண்டு பெருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த தசம புள்ளி 3 இலக்கம் வலது பக்கம் நகரும். இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல எழுதுறேன், அங்கே இடம் இல்லை, இந்த இடத்த முடிச்சிடும். இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க? ஈக்குவல் டு 2000 ப்ளஸ் இப்போ பாருங்க இந்த தசம் புள்ளி இங்கே வந்துருமா? அப்போ 481.481. இந்த தசம் புள்ளி 1000 கொண்டு பெருக்கும்போது இங்கே வந்துடும். அப்போ 481.481 ஈக்குவல் டு 2000 ப்ளஸ் 481 புள்ளி. நமக்கு புள்ளிக்கு எடுத்து ஒரு இலக்கம் போது இந்த இடத்த நம்ம முழுசாக்கலாம். இந்த இடத்த முழுசாக்கிறோம்னா இங்கே பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் 5 5 விட பெருசாக இருந்தால் இது கூட 1 கூட்டலாம். இங்கே 8 இருக்குது, 5 விட பெரிய எண். அப்போ இந்த 4 கூட என்ன செய்யலாம்? 1 கூட்டலாம். ஈக்குவல் டு இப்போ பாருங்க 4 கூட 1 கூட்டி எழுதியாச்சு. இப்போ இது 2 கூட்ட போகிறோம். எதை கூட்ட போகிறோம்? 2000 கூட, அதாவது 0 2000 2000.0 எதை கூட்ட போகிறோம்? 481.5 கூட்ட போகிறோம். 0 5 கூட்டினா 5 1 8 4 2. அப்போது நமக்கு தேவையான இடைநிலை அளவு என்ன? 2481.5. இதான் என்னது? நமக்கு தேவையான இடைநிலை அளவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.